இனிய தமிழ் அமுதநேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய மிக முக்கியமான கதை கம்சவதம். மறுநாள் மல்யுத்த போட்டி. யுத்த அரங்கத்தில் தன் ஆசனத்தில் வந்து அமர்ந்தான் கம்சன். போட்டியை காண மக்கள் திரண்டிருந்தார்கள். நந்தகோபர் தான் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை வைத்துவிட்டு தன் கூட்டத்தாருடன் ஒருபுறம் அமர்ந்தார். பலராமரும் கிருஷ்ணரும் அங்கே வந்தார்கள். வாசல் கோலையாபீட யானை வழி மறுத்தாற் போர் நின்றது. பாகனை பார்த்து வழிவிடச் சொன்னார் கிருஷ்ணர். பாகன் கிருஷ்ணரை கொல்வதற்காக யானையை ஏவிட்டான். யானை துதுக்கியால் கிருஷ்ணரை பற்றியது. கிருஷ்ணர் லாவகமாக விலகி அதன் கால்களுக்கிடையே புகுந்தார். அது கிருஷ்ணரை காணாமல் சினந்து முகர்ந்து பார்த்து அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடி துதுக்கியால் பற்றியது. சிறிது நேரம் இப்படி விளையாடினார் கிருஷ்ணர். இறுதியில் அதன் வாளை பிடித்து கரகரவென்று இழுத்தார். அதன் தந்தங்களை பிடுங்கி கீழே சாய்த்து அதன் மேல் காலை வைத்து தந்தங்களாலேயே அந்த யானையை கொன்றார். யானை பாகனையும் எதிர்த்து வந்த மற்றவர்களையும் தன் கரங்களால் அடித்தே கொன்றார் பலராம கிருஷ்ணர்கள். பிறகு இருவரும் அந்த பெரும் தந்தங்களை தங்கள் தோளில் சாய்த்து கொண்டு மல்யுத்த அரங்கத்துக்குள் நுழைந்தார்கள். ரத்தம் தெரித்திருந்த வேர்வையை தவிர்த்திருந்த ஒரு வெண்ணிலா யானையை கருநிற யானையும் இணைந்து நுழைவது போல் நுழைந்த பலராமனை கிருஷ்ணரையும் பார்த்ததும் கம்சன் மகா தீரனாக இருந்தும் கலங்கினான். யுத்தம் காண வந்தவர்கள் கிருஷ்ணன் அழகில் கிறங்கினார்கள். மல்லனான சாரூரன் இருவரையும் மல்யுத்தத்தில் கலந்து கொள்ள அழைத்தான். சிறுவர்களா நாங்கள் எங்களுக்கு தக்கபடி யுத்தம் செய்ய தயார் என்ற கிருஷ்ணன். நீங்களா சிறுவர்கள்? வயதில் சிறுவர்கள் தான். ஆனால் பலத்தில் கோலையாபீட யானையை கொன்ற நீங்கள் எங்களுடன் மல்யுத்தம் செய்வது சரிதான். நீயும் நானும் யுத்தம் செய்வோம். முஷ்டி பலராமரோடு முஷ்டகன் பலராமோடு யுத்தம் செய்யட்டும் என்றார் சானூரர். யுத்தம் தொடங்கியது. கட்டிப்பிடித்து உருண்டார்கள். தொடைகளை தட்டி கொண்டு பாய்ந்தார்கள். அதிகம் சொல்வான சானூரனும் முஷ்டனும் உயிரற்று விழுந்தார்கள். அதன் பிறகு மல்லர்களை இருவரையும் வீழ்த்தினார்கள். கம்சனால் அந்த சூரனை தாக்கு பிடிக்க முடியவில்லை. கண்ணெதிரே தன் வீழ்ச்சியை பார்த்தான். தன் முடிவு நெருங்கி விட்டதை புரிந்து கொண்டான். நந்தகோபனை சிறையில் போடுங்கள், வசுதேவனை கொள்ளுங்கள், ராஜாதிபதி என் தந்தையை கொள்ளுங்கள் என்றெல்லாம் உளரத் தொடங்கினான். இதை கேட்ட கிருஷ்ணர் கம்சன் மீது பாய்ந்தார். கம்சன் வாளை ஓங்கினான். அந்த கையை அப்படியே பிடித்து நிறுத்தினார் கிருஷ்ணன். பிறகு அவன் தலைமுடியை பிடித்து ஆசனத்தின் கீழே தள்ளி அவன் மீது தானும் குதித்து கொன்றார். எங்கும் பெரும் கூச்சல் கிளம்பியது. கொடியனான கம்சன் சாரூபிய மோட்சத்தை அடைந்தான். சதா சர்வகாலம் கிருஷ்ணன் மீது கொண்ட பயத்தால் பேசும்போதும் நடக்கும்போதும் உறங்கும் போதும் இவ்வளவு ஏன் மூச்சு விடும்போது கூட அவரை மனதால் பார்த்து கொண்டு அவனுக்கு பேறு கிட்டியது. கம்சனுடைய 8 சகோதரர்களும் கோபத்தோடு பலராமகிருஷ்ணன் மீது பாய்ந்தார்கள். அவர்களையும் இருவரும் கொன்றார்கள். விண்ணில் துந்துவிகள் முன்னின. பிரம்மதேவரும் சிவபெருமானும் மற்றவர்களும் புஷ்ப வருஷம் பொழிந்து துதித்தார்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு நந்தகோபர் விடைபெற்றார். நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.